ஹாய் எவ்ரிவன், நான் ஜான்சி சத்யா. இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஷாப்பிங்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னா ஒரு அலாதியான ஒரு சுகம்தான். வாங்குகிறோமோ வாங்கலையோ, சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான். அந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் எப்போதுமே மெட்ரோ அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வாங்குவேன். நீங்கள் பெங்களூர், ஹைதராபாத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மெட்ரோவை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நானும் என்னோடய ஃபேமிலியை பட்ஜெட் போட்டு தாங்க என்னோடய ஃபேமிலியை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி பட்ஜெட் போட்டிருக்கேன், அதை எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய டோட்டல் மந்த்லி கிராசரியே அதாவது டோட்டல் மந்த்லி ஷாப்பிங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2500 3000 தான் இருக்குங்க. இது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோட மிடில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் சின்ன சின்ன டிப்ஸுகளும் எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும், கிராசரி எந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸுகளும் பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள். எது பிடிக்கலையோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்லையும் சொல்லிடுங்க. வழக்கம் போல் என்னென்ன தேவை அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டாச்சு. இப்போது வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் சின்ன சின்ன டிப்ஸுகளும் இருக்குது. எந்த மாதிரி அப்படின்னா நான் இப்போ வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே எனக்கு 2 மாதத்துக்கு வரும். அதாவது நான் 1 மாதம் கிச்சனில் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே 1 மாதம் வாங்குவேன். அப்புறம் இன்னொரு மாதம் பாத்ரூம் ஐட்டம், அதாவது டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு சோப் ஆயிலு, அப்புறம் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு எல்லாமே அது 1 மாதம் நான் வாங்கிப்பேன். இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2 தடவை 3 தடவை அப்படின்னு வாங்குறதுனால எனக்கு பட்ஜெட்டும் கரெக்டாக நான் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கனோ அவ்வளோத்துக்குள்ளே கரெக்டாக எனக்கு வரும். இதே இது நான் சேர்த்து அதாவது எல்லாமே டாய்லெட்டரி ஐட்டம்ஸு, இது கிராசரி ஐட்டம் எல்லாமே மொத்தமாக வாங்கும்போது எனக்கு மந்த்லி ஷாப்பிங், அதாவது கிராசரிக்கான அமௌண்ட்டே எனக்கு நிறைய போன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது ப்ரௌன் சுகரு. நான் இந்த வாட்டி தான் இது வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல. எப்போதுமே இந்த பிராண்டு தான் நான் வாங்குவேன். ஆர்கானிக் பிராண்டு, லேண்ட் ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்டு தான் நான் எப்போதுமே வாங்குறது. எப்போது 2 கேஜி வாங்கிப்பேன் சக்கரை. இது சோயா சங்க்ஸு, பச்சை பட்டாணி எல்லாமே 2 மாதத்துக்கு எனக்கு என்ன தேவையோ, எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் பெரும்பாலும் நான் லூஸ் ஐட்டம் தான் வாங்குவேன். பேக்கெட் ஐட்டம்ஸு, பிராண்டடு இதெல்லாம் பிராண்டட் போக மாட்டேன். ஜாஸ்தி பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்குறதில்ல. லூஸில் என்னென்ன எது அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நான் லூஸ்லேயே வாங்கிப்பேன். அப்படி இல்லாததுக்கு பிராண்டட் போய் தான் ஆகணும். அப்புறம் இது வெல்லத்தோட க்யூப்ஸ். இது நான் சத்து மாவு கஞ்சி காய்க்கிறதுக்காக இது ஒரு 2 டப்பா, அதாவது ஆஃப் கேஜி 2 டப்பா வாங்கிப்பேன். இது மந்த்லி எனக்கு 2 டப்பா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மந்த்லி 1 டப்பா எனக்கு காலியாகும். 2 மாதம் இது வரும். இது சால்ட்டு. இதுவும் சேம் பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கும் இது. அப்புறமா இது சாலடு இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சால்ட் வாங்கியிருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். ஆம்ச்சூர் பவுடருக்கு போடுறதுக்கு பதில் இது போட்டுக்கலாம். அப்புறமா இந்த வாட்டி என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பச்சை பருப்பு வாங்கியிருக்கேன். பச்சை பயிறு 1 கிலோ வாங்குவேன். அதுக்கு பதில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சை பருப்பு பாதியும், பச்சை பயிறு பாதியும் வாங்கியிருக்கேன். இது மிளகும் நான் லூஸில் தான் வாங்கியிருக்கேன். இது பாம்பே பான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு. இதுதான் மிளகு. அப்புறம் கொஞ்சம் பன்னீர் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் பன்னீர். அப்புறம் கொஞ்சம் சீஸ் வாங்கியிருக்கேன். பிள்ளைங்களுக்கு எப்பமா ப்ரெட்டில் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 2 பவுச் வாங்கினேன். கொஞ்சம் காசெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, வேறு பாப்பாவோட க்ரையான்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு 2 பவுச் வாங்கியிருக்கேன்.
இதுதான் பார்க்குறதுக்கு தான் ரேட்டு வந்து ரூ. 60 அப்படின்ருக்கு. இது வந்து ரூ. 35 ரூ. 37 போட்டிருந்தாங்க இது. அப்போ இந்த சின்ன பவுச் வந்து ரூ. 25. ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது, நல்லா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கிராசரிஸ் வந்து வாங்குறதுனால நானும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து நிறையா வந்து வண்டு வச்சிரும், யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறையா வந்து வேஸ்ட்டு தான் நான் பண்ணியிருப்பேனே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து ஒரு 60% யூஸ் பண்ணியிருப்பேன், 40% வேஸ்ட்டு தான் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து இந்த மாதிரி நான் 3 தான் வந்து நான் பிரித்து வாங்குறதுனால வந்து எனக்கு ரொம்பவே வந்து அமௌண்ட்டும் சேவ் ஆணுச்சு, அதே சமயம் வேஸ்டேஜே இல்லை. ஒரு மாதம் வந்து கிராசரி கிச்சன் தேவையானது, செகண்ட் மந்த் வந்து பாத்ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிப்பேன். அப்புறம் 3வது மாதம் வந்து என்ன வாங்குவேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிப்பேன். ட்ரை ஃப்ரூட்டு, ட்ரை நட்ஸு, அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா, கிஸ்மிஸ் பழம், டேட்ஸ் வந்து மாதம் மாதம் வாங்கிடுவேன். பாருங்கள் என்னோடய பில்லிங்கை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நான் 2 பில்லாக போட்டிருந்தேன். இதுதான் நான் சொன்னேன், பின்னாடி நான் சொல்கிறேன் ஏன் மந்த் எண்டில் தான் வந்து நான் எப்போதுமே வந்து ஷாப்பிங் பண்ணுவேன். இதுக்கான அர்த்தம் தான் நான் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து மந்த் எண்டில் தான் பே பண்ணியிருக்கனால அது மந்த் எண்டில் தான் வாங்கி ஆக வேண்டி இருந்துச்சு. 2151 ஒரு பில்லு ரூ. 2105, ஒரு பில்லு ரூ. 1046. அதனால் எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு ஒரு மாதத்துக்கே. இதை வந்து நான் 2 மாதம் இல்லை 2.5 மாதத்துக்கு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி நான் வந்து வாங்கிப்பேன். இந்த மாதிரி டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. ஏன் கையை வச்சு மறைச்சிருக்கேன்னா அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்கெல்லாம் நான் மறைச்சிருக்கேன். பாருங்கள், இது வந்து 1003 சம்திங் வந்திருக்கு, 300 சம்திங். இது வந்து மாதம் மாதம் எனக்கு வந்து ரூ. 200 லெஸ் ஆகும் என்னோடய கார்டில் வந்து. அதனால் நான் 1100 சம்திங் தான் வந்து நான் பே பண்ணியிருப்பேன். இன்னொரு பில்லிங், அதாவது 2 என்னோடய பேர்லேயும் என்னோடய கணவர் பேர்லேயும் வந்து நான் வந்து போட்டிருப்பேன். இன்னொன்று வந்து ரூ. 1296 வந்திருக்கு. இதில் வந்து 250 வந்து லெஸ் ஆகிருக்கும் எனக்கு. அதனால் 1000 சம்திங் வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து என்னோடய மந்த்லி கிராசரி இல்லைனா மந்த்லி ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷாப்பிங் அமௌண்ட்டு இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து நான் வந்து வேறு எதுவுமே வாங்க மாட்டேன். அதாவது பக்கத்தில் கடையில் போய் அந்த மாதிரி வாங்குறது வந்து ரொம்ப ரேர் தான். ஏதாவது எமர்ஜென்சி கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்து கடைகளை வந்து போவேனா. மற்றபடி வந்து மெயினாக நான் இது வாங்கணும், இதுக்கு தேவைக்காக வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து போக மாட்டேன். கண்டிப்பான முறையில் மந்த்லி ஒன்ஸ் நான் வாங்கி அதில் வந்து கரெக்டாக அந்த மாதத்துக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து வச்சுப்பேன். இப்போ சில ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாகவே தீர்ந்துருந்துச்சு, அதாவது கொண்டக்கடலை, பருப்பு, பயிறு எல்லாமே. இதை வந்து நான் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பொதுவாகவே வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக வந்து நம்ம வந்து என்ன தேவை, நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா, இதை வந்து கரெக்டாக எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்குள்ளே நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசித்து நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணி ஆகும். கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி ஆகும். சப்போஸ் சரி வாங்குவோம், இன்றைக்கி ஆஃபரில் இருக்கு இல்லையா, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்கு இல்லையா, இது வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்மளால் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. நான் வந்து பண்ணலை. நான் இதுக்கு முன்னாடி நானும் வந்து ஆஃபருக்குள்ள மயங்கி பை ஒன் கெட் ஒன் இருக்குது நம்ம வாங்கிடலாம், இது வந்து 70% ஆஃபர் இருக்குது வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி நான் வீட்டுக்கு எடுத்து வந்துடுவேன். ஆனால் அதோட ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா, அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து முடிய போகிற அந்த சமயம் 2 மாதமோ 1 மாதமோ இருக்கும். அந்த மாதிரி திங்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க. இது வந்து எனக்கு முதல்ல வந்து தெரியாமல் இருந்துச்சு. அது வந்து அப்புறம் பட்ட பிறகு தான் வந்து தெரிஞ்சிச்சு. சொல்லுவாங்கள்ல, பட்டா தான் புரியும் சொன்னால் புரியாது அப்படின்னு, அந்த மாதிரி. இவன் பாருங்கள், இதுலேயுமே நான் வந்து பட்டப்புற தான் தெரியுது. இப்போ இந்த பாட்டிலில் 1/2 கிலோ பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சரி தட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு தட்டுறேன், முடியல. அப்புறமா அவரைப்பருப்பு இருந்ததை எடுத்து அந்த பாட்டிலை எடுத்து திருப்பி இந்த பாட்டிலை மாற்றுறேன், ரீஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பட்டு தாங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ், நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், 1/2 கிலோ பருப்பும் ஒரே பாட்டிலில் வந்து நின்றுக்குச்சு.
இப்போ அந்த சின்ன கொஞ்சமாக இருக்க பயிர் எடுத்து நான் இந்த சின்ன பாட்டிலில் வந்து போட்டு வச்சுப்பேன். பாருங்கள், பட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து என்னோடய பட்ஜெட் பிளானும் இந்த மாதிரி தான். நிறையா விஷயங்களை பட்டு தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது வாங்குவேன். அதே சமயம் என்னோடய சாப்பாட்டு லிஸ்ட்டில் வந்து எந்த விதமான சிக்கனமும் இருக்காது. ரொம்ப தாராளமாக என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிடுவோம். சில சம்டைம் வந்து ஹோட்டல்லையும் வந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அதுக்காண்டி சிக்கனமாக இருக்கிறாங்க இவங்க வந்து கஞ்சம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதில் வந்து சேவிங்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமாக நாங்கள் வந்து பார்ப்போம். அதுமாதிரி சாப்பிட்ற ஐட்டத்தில் என்றைக்குமே வந்து கஞ்சத்தனம் வந்து பிடிக்க மாட்டோம். இந்த கவரை வந்து நான் பிரிச்சுட்டு திருப்பி அந்த சின்னதாக வெட்டியிருக்க அந்த கவரை வந்து திருப்பி அது உள்ளே போட்டு வச்சுருவேன். இது வந்து சீக்கிரம் மக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்படி தாங்க என்னோடய பட்ஜெட் வந்து போடுவேன். என்னோடய எக்ஸ்பென்சஸ் என்னென்ன செலவு பண்ணுறனோ, அதாவது ₹1 ₹2 வாங்கினா கூட, ₹1000 வாங்கினா கூட அதை நான் வந்து இதில் அங்கங்கே கோலங்களும் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன செலவு பண்ணுறேன், இப்போ பால் எவ்வளோ வாங்குகிறேன், காய்கறி எவ்வளோ வாங்குகிறேன், எவ்வளோ ஃப்ரூட் வாங்குகிறேன், எல்லாமே வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். எல்லாமே எழுதி வச்சுட்டு அந்த மாதத்தில் கடைசியில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து நம்ம வந்து தேவையில்லாத செலவு, தேவையான செலவு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எழுதி வைக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி எழுதி வைக்கிறது வந்து எனக்கு வந்து முன்னாடியே வந்து பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து இது ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. இப்போ நான் ₹10 ஏதாவது பழமோ இல்லை ஏதோ ஒரு கீரையோ ஏதோ வாங்கினா கூட நான் கண்டிப்பாக இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன், டேட் வாரியாக. அதுக்குன்னு ஒரு தனி காலம் போட்டு அதில் வந்து எழுதிடுவேன். பாருங்கள், இதில் கூட நான் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கேன். மேலே வந்து நான் ஒரு கட்டம் போட்டும் அதுக்கான இதுவும் எழுதிடுவேன். பாருங்கள், கிராசரிஸ் எல்லா மந்த்துமே நான் 2018 நான் வந்து போடுறேன். ஆனால் வந்து அதோட நோட் வந்து காலியாகிடுச்சு. இது 2024 நான் வந்து போட்டிருக்கேன். 2026 ஜான்வரியில் பாருங்கள், என்னோடய கிராசரி அமௌண்ட் வந்து ₹2600. டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் வந்து தேவைப்பட்டதுனால அப்போ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த மாதம் எனக்கு வந்து நிறையா ஆயிருக்கு. ஏன்னா அப்போ வந்து பாப்பாவோட பர்த்டே வந்துச்சு. அவளுக்கு ட்ரெஸ்ஸு, கேக்கு, கொஞ்சம் வெளியில் ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணோம். அதனால் வந்து இந்த அளவு வந்திருக்கு. இல்லைனா எனக்கு வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். பாருங்கள், நான் அந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளே என் பையன் பண்ண அட்டகாசத்தை. அப்புறமா இதெல்லாம் துணி மடித்து வச்சுட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், மடித்து வைக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.